துதி ஆராதனை உண்டு. கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் மற்றும் பரலோகம் நரகத்தை குறித்த விளக்கங்கள், 2ஆம் வருகை குறித்த கலந்துரையாடல் மற்றும் குறுநாடகங்கள் பல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால தயவு செய்து நீங்கள் வர முடிந்த அனைவரும் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது 17ஆம் தேதி காலை 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். கூட்டம் முடிந்த பிற்பாடு நீங்கள் உங்களுடைய கரங்களில் எடுத்து செல்லும்படி மதிய உணவு உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பகுதிக்கு பஸ் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய பஸ் உடைய தலைவரிடம் கொடுக்கும்படி குழு தலைவரிடம் சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமாருடைய கூட்டங்கள் ஏற்கனவே நாம் அறிவித்துள்ளபடி நவம்பர் 29 முதல் டிசம்பர் 9 வரை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதை குறித்தான நோட்டீஸ் வரும் நாட்களிலே உங்கள் கரங்களிலே கொடுக்கப்படும். ஆலயத்துக்கு கடந்து வருகிற முதலாதவர்கள் இன்று நான் நோட் பண்ணி கொண்டிருந்தேன். அநேகர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சத்தமாக பக்கத்தில் இருக்கிற மத்தில. அல்ல கர்த்தரே, இந்த நாளிலே ஆறுதலிலே கர்த்தரை நாம மகிமைப்பட வேண்டும். இன்று எனக்கு நீர் என்ன செய்து கொடுக்க இருக்கிறீர் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும், சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். சில பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அநேகர் என்று சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த பழக்கத்தை விட்டு தெய்வ சமூகத்திலே நீங்கள் அமைதியாக மற்றவர்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்வாறு சிறு பிள்ளைகள் ஆராதனை நேரத்திலே, செய்தி நேரத்திலே, திங்கட்கிழமை கூட்டத்திலும் சரி, வெள்ளிக்கிழமை கூட்டம் அழுதால் தயவு செய்து அவளை வெளியே சென்று அவளை அமைதிப்படுத்தி அழைத்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் சபையில் எடுக்கப்பட்ட செய்தி அடங்கிய DVD மற்றும் ஆடியோ MP3 CD உண்டு. தேவன் தன் ஜனத்திடம் எதிர்பார்ப்பது என்ற தலைப்பிலே அந்த செய்தி வெளியே ஒன்று நீங்கள் வாங்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெப சொற்றைக்கு ஆயத்தமாக உள்ளது. சகோதரர் ஸ்டீவிடமும் சகோதரி எட்வர்டிடம் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். தாப்பனின் தர்மியான ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த கால நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு குடும்பமாக கொடுத்தக்கதா நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி தாப்பனே. வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். செய்து கொடுக்கும் தாசனை திருத்தத்துக்குள் மறைத்துக் கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிறுத்தணுமா ஜெபிக்கிறோம். இதில் வரும் சகல துதி கனமாய் மகிழ்ச்சி செலுத்துறோம். எல்லாம் உள்ள கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. பால் சமயங்கள் தேவாத்தி நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் தலைமுறை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உன் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் நாம் சுகமாய் வரும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராய் இருக்கிற கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை உலகத்தோற்று முன்பாய் முன்குறித்து அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஜனங்களாய் அவர் மாற்றினார். அவளை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அவர் ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் யாவரும் ஒரு மனமாய் ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த மகாபிரிய சிலாக்கியத்திற்கு, அதுவும் இந்த தேசத்தில் கர்த்தர் கொடுத்த இந்த விடுதலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் விசேஷமாக இந்த தேசங்களில் இன்னும் ஓப்பனாக ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லப்படும்படியாய் நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபம் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களோட மத்தியிலே நான் சொல்லும்படியாய் ஆண்டவரத்தை ஜெபித்த போது கர்த்தர் சொன்னதான காரியங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையான தேவ பக்தியோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். தேவ பக்தி என்று அதற்கு தலைப்பு கொடுக்கலாம், அல்லது உண்மையான தேவ பக்தி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று நேசிக்கிறதான தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3 5 வரைக்கும் வாசிக்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 Timothy chapter 6 verses 3 to 5. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும்
சத்தியம் இல்லாதவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகி இருக்கிற தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். மாடுபான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவற்றை விட்டு விலகு. அடுத்தலும் போட்டிருக்கு, போதுமென்ற மனதின கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லாரும் ஒரு கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய், ஆவியான நம்மோடு கூட பேசும்படியாய் எல்லாரும் அது ஒரு மனமா நம்ம சோம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்கள் சபையில் எழுந்தளிருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தினால் ஆண்டவரே இந்த இடத்த நீர் ஆண்டவரே ஆட்கொண்டு இருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துறோம். எப்பொழுதுமாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது பிரயோஜனமா இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் உம்மிடத்தில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் பக்தியாக இருக்க வேண்டும் என்பதான காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளில் சிந்தித்து அதன்படி உண்மையான பக்தியுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் கிருபை பண்ணும்படியாக நான் செபிக்கிறோம்ப்பா. தேவரீர் ஆண்டவரே பேசுகிற அடியானை உங்களுடைய திருத்துக்களாக மறைத்துக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். என்னுடைய புத்தியிருந்தோ ஞானத்திருந்தோ ஆண்டவரே எந்த விதமான வார்த்தை வராதபடிக்கு ஆவியானவர் காத்துக்கொள்ளும்படியாக நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது சொல்லப்படுறதான அந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் நீர் பக்குவப்படுத்தும்படியாய் ஆண்டவரை பண்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். விதைகள் வளர்ந்து ஆண்டவரை 100, 60, 30 தேவனுக்கென்று பலன் தர ஆண்டு கிருபை பண்ணும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். அல்லேலூயா. இந்த வாசித்த அந்த 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3 முறை தேவ பக்தி என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் ஒருவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனால் அவர் எப்படிப்பட்டவனா? இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணம் பொல்லாத சம்சங்களும் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையே நாம் 2 தீமோத்தேயு 2:14 வாசிக்கலாம். அது ஒன்றுக்கு அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு போனால் அதிகமான வார்த்தைகளை இங்கே சொல்ல முடியும். ஆனாலும் வேதத்திலிருந்து முதலாவது உண்மையான தேவனை தேவனுக்கு பயப்படுற பயம் என்ன என்பதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு உண்மையாய் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், தேவ பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி உங்களோடு கூட நான் பேசும்படியாக வருவதற்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 10:12-13 விதமாய் சொல்லுறது கர்த்தருக்கு பயந்து. உபாகமம் 10:12-13 வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் எண்ணத்தை தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைப்படி நடக்கணும். அவருக்கு பயந்திருக்கணும். கர்த்தருடைய ஜனங்கள் அவருக்கு பயந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கற்பனைப்படி நடக்கணும். அவரை எவ்வாறு நேசிக்கிறோம் அதுபோல மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கட்டளையோடு கூட சேர்ந்தே சொல்ல. பிரசங்கி 12:13 விதமாக சொல்றது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனை கைக்கொள். அதை தர ஆண்டவர் இடத்துல வேற எதை எதிர்பார்க்கிறார் என்று பிரசங்கி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஓசியா 6:6 விதமாக சொல்கிறது பலியை பார்க்கிலும் இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். மீகா 6:8 விதமாக சொல்றது நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, தேவனுக்கு நீ மனத்தாழ்மையா நடப்பது, தேவனிடத்தில் மனத்தாழ்மையா நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மீகா 6:8 நியாயம் செய்கிறவளாய், இரக்கம் செய்கிறவளாய், இரக்கத்தை சிநேகிக்கிறவளாய், தேவனுக்கு பயந்து நடக்கிறவளாய், தாழ்மைப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். மார்க்கு அதே ஏசாயா 58:7-10 வாசிக்கலாம். 58:7-10 58ஆம் அதிகாரம் 7-10. பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும்